அடுத்து கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. மேலும் உங்களுடைய ராசி மேலே 4 கிரகங்கள் பயிற்சியாகி அதை குரு பார்வைக்கு வருவதுமே ரொம்ப நல்லது. இதில் இதனால என்ன நல்ல பலன் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தாய் தகப்பனுக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலும். உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள் மேம்படும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அல்லது அல்லது மனைவி அல்லது கணவன் உங்களுடைய எண்ணங்களை, ஆசைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு இரத்த சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. சிலருக்கு நரம்பியல் தொந்தரவுகளும் வர்றதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏதேனும் சிறிய கோளாறுகள் என்றால் உடனடியாக பார்த்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய ராசி 9, 11 ராசி இவற்றை குரு பகவான் பார்ப்பதால் இந்த மாதம் மிக நல்லாவே இருக்கும். கல்வியில் மாணவர்கள் நல்ல தேர்ச்சி அடைவார்கள். ஏற்கனவே அரியர்ஸ் வச்சிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அரியர்ஸை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். போட்டி தேர்வுகளில் ஈடுபடுறவங்களுக்கு சற்று ஒரு பின்னடைவு ஏற்பட்டு திரும்பவும் உங்களுக்கு, அதாவது இந்த பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் போட்டி தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு திரும்பவும் சரியாகும். போட்டி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய நல்ல மாதமாக இது இருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி.